வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் புவனா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசி. ஜாதகம் பார்த்திங்கன்னா இந்துல நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சொந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருவாரூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியெல்லாம் இருக்குதுங்க. சொந்த வீடு நிலலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னை கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் முக்கியம் அல்லது ப்ரைவேட் ஜாபில் இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ மணமகளுக்கு ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்து ஆனதுனால வரக்கூடியவருக்கும் திருமணமாகி விவாகரத்தாக இருந்தாலும் ஓகே தாங்க. ஆனால் குழந்தை இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15,000 நகை போடுறதாகவும் அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் ஓரளவு நல்லாவே செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுக்கு உடன் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவருக்கு திருமணமாகி அவர் ஃபாரினில் செட்டில் ஆகிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா செல்வி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மளிகை கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க ராமநாதபுரத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்குங்க. அது இல்லாமல் கடை இவங்களோட சொந்த கடை தாங்க. ஒரு 2 போர்ஷன் வாடகைக்கு வரதா சொல்லியிருக்காங்க. கையிருப்பில் ஒரு 2 லட்ச ரூபா வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் அதாவது மஞ்சக்காமலை தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டதுனாலும் ஸோ இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணுங்க. தன்னுடைய பொண்ணுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணுறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் இலவசம் வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.